இந்த நல்ல விஷயங்கள், தர்மம் சார்ந்த கருத்துக்கள் உங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற அன்னை பாசம் உள்ளுக்குள் இருந்தாலும், குழந்தைகள் ஏதேனும் தவறு செய்தால் உடனே கோபப்படுகின்ற தந்தையின் கண்டிப்போடு சொல்லிவிட்டு செல்கிறார். அந்த வார்த்தைகளிலே கண்டிப்பு இருந்தாலும் அது உங்கள் மீதான கோபம் அல்ல. உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் வந்து சேர வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட மெனக்கெடல்கள் அர்த்தம் பெற வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதங்கம் நிறைந்த வெளிப்பாடு தான். அவர் சொன்னது போல நல்ல நல்ல செய்திகள், நம்மை காக்கக்கூடிய நல் வழிகாட்டுதல்கள், அத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய தகுந்த சிறப்பு விருந்தினர்களின் வாயிலாக இன்றைய தினம் நமக்கு வந்து சேரும் வண்ணம் இந்த நிகழ்வு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முன் உரையாற்றுவதற்காகவென்று அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருமே இன்றைய தினம் நீங்கள் உற்று கவனித்தால் உங்கள் வாழ்க்கையிலே ஒளியேற்றக்கூடிய பல திருப்பு முனைகளை தங்கள் வார்த்தை வழிகாட்டுதலின் வாயிலாக வழங்க வல்லவர்கள். ஒரு கதை சொல்வார்கள். ஒரு பிச்சைக்காரன் மிகவும் சிரமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து அன்னை மகாலட்சுமி வருந்தினாளாம். இந்த குழந்தை கோயில் வாசலிலேயே உட்கார்ந்து கொண்டு எல்லோரிடத்திலும் உதவி கேட்டுக்கொண்டிருக்கிறான். வருவோர் போவோர் எல்லாம் உதவி செய்கிறார்கள். அங்கே இருக்கிற நாம் செய்யவில்லை என்றால் எப்படி? நான் ஒரு பை நிறைய ரத்தினங்களையும் பொன்னையும் அள்ளி அவன் முன்னால் போடப் போகிறேன் என்று மகாலட்சுமி சொன்னது போது பெருமாள் சொன்னாராம், அவன் விதி இந்த ஜென்மத்தில் அவன் பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு அவன் செல்வத்தை ஊதாரித்தனமாக இதற்கு முந்தைய பிறவிகளிலே செலவழித்திருக்கிறான். அந்த வினையின் பயன் இப்போது இப்படி இருக்கிறான். அதை உன்னால் மாற்ற முடியாது என்று சொன்னாராம். மகாலட்சுமி ஒப்புக்கொள்ளவில்லையாம். இதெல்லாம் கற்பனை கதை தான், நீதி தெரிந்து கொள்வதற்காக. நான் தான் செல்வத்தின் அதிபதி, நான் நினைத்தால் கொடுக்க முடியாதா? சரி கொடு என்று விட்டார் பெருமாள். அந்த பிச்சைக்காரன் நடந்து வந்து கொண்டிருந்த வழியிலே அடுத்த திருப்பத்தில் அந்த தெருவுக்கு வரப்போகிறான். அந்த தெருவிலே ஒரு பை நிறைய நவரத்தின மூட்டைகளை அம்பாள் போட்டு விட்டாள். அந்த தெரு திரும்பும் வரை சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தவன், நம்ம பக்கத்திலேயே ஒரு குருட்டு பிச்சைக்காரன் இருக்கானே, அவன் கண்ணு தெரியாமல் நடந்து போகிறானே, அவனை மாதிரி நாம் நடந்து போனா என்ன என்று இந்த தெரு திரும்பும்போது கண்ணை மூடிக்கொண்டு நடந்து வந்து அந்த புதையலை தாண்டி போய்விட்டான். கண் முன்னால் பொக்கிஷம் இருந்தால் கூட அதை பெறுவதற்கான பிராப்தம் இருந்தால்தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்பது வாழ்க்கையினுடைய நிதர்சனம். நீங்கள் எல்லோரும் அவரவர் ஊரிலிருந்து புறப்பட்டு இரவு முழுக்க பயணம் செய்து உறக்கம் சூழ்ந்திருக்கிற கண்களோடும் ஒத்துழைக்காத உடலோடும் பலர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது பெரும் பிரயத்தனம். இவை அனைத்தும் இங்கே கிடைக்கின்ற இந்த நல்ல போதனைகளை கேட்டுக்கொள்வதற்காகத்தான். இவ்வளவு தூரம் வந்த நீங்கள் அதை கைவிட்டு விடாதீர்கள், தவறவிட்டு விடாதீர்கள் என்பதைத்தான் தன்னுடைய முன்னறிவிப்பிலே நிர்வாகி சொல்லி சென்றார். இனி நீங்களும் அமைதியாக இருந்து உங்கள் செல்ல குழந்தையான அந்த செல்போன்களையும் அமைதியாக இருக்க வைத்து தொடர்ந்து இந்த நிகழ்வை பெற்றுக்கொண்டு எங்களை பெருமைப்படுத்த வேண்டும். கோடான கோடி பணம் என்னிடத்தில் இருந்தாலும் நான் வள்ளல் என்று பெயர் வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் வாங்கி கொண்டால் தானே. கொடுக்க இத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை இருக்கிறது. தொடர்ந்து உங்கள் ஒத்துழைப்பாலே நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த அமர்வினை நமக்காக வழிநடத்த நாம் அழைக்கவிருப்பவர் மகாகவி பாரதி சொல்வார், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என்று. ஒரு மனிதன் தன்னை வெல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் என்றால், தன் வாழ்விலே கொண்ட லட்சியத்தை வெல்ல வேண்டும் என்றால் இந்த மூன்றும் இலக்கணம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனால் தான் அதை செய்ய முடியும். உலகத்தின் மிகச்சிறந்த வெற்றி தன்னை வெல்வது தான் என்பார்கள். அடுத்தவன் நம்ம பேச்சு கேட்டுருவான், நாம தான் முதல்ல நம்ம பேச்சு கேட்க மாட்டோம். அப்படி தன்னை வெல்லுகின்ற வல்லமை யாருக்கு உண்டோ அவரால் தான் உலகத்தை வெல்ல முடியும், மற்றவர்கள் வெல்வதற்கு வழிகாட்டவும் முடியும். அப்படிப்பட்ட இலக்கணங்களுக்கு சிறிதும் பிசகில்லாமல் பொருந்தக்கூடிய ஒருவர். நம்மை பற்றியோ நம்முடைய நம்பிக்கைகள் பற்றியோ யாராவது தவறாக பேசும்போது பதிலுக்கு ஏதாவது சொல்ல முடியாதா என்று மனம் தவிக்கும். அப்படி தவிக்கின்ற பல மனங்களின் குரலாக ஒலித்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர். எந்த விவாதத்திற்கும் இவரிடத்திலே எதிர்வாதம் உண்டு. அது விதண்டாவாதமாக இருக்காது, வாதம் செய்தவனை வாயடைக்கின்ற வார்த்தைகளாக இருக்கும். அப்படி நம் தர்மத்தின் மீது ஆழமான பற்றும் நேசமும் கொண்ட ஒரு மனிதர், அதற்கான செயல்களை நானும் நினைத்தேன் என்று சொல்லாமல் செயலாக்கி காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர், நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பிஜேபி மாநில செயலாளர் மதிப்பிற்கினிய திரு அஸ்வத்தாமன் அவர்களை அடுத்த உரை நிகழ்த்துவதற்காக நாம் அழைக்க இருக்கின்றோம். உங்கள் அனைவருடைய கரவொலியின் துணையோடு. அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான
ஒரு தர்மம் காக்கிற உன்னதமான ஒரு அமைப்பினுடைய உன்னதமான ஒரு கூடுதல் நிகழ்விற்கு என்னை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இறை அருளுக்கும் இந்த விழாவினுடைய ஏற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிறதிலேயே மிக முக்கியமான ஒரு பணி நம்முடைய தர்மத்தை காக்கிற ஒரு பணி. அதை தாண்டின ஒரு கடமை நமக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே அதை தாண்டின ஒரு கடமை கிடையாது. இங்கே ஒவ்வொரு உயிரும் பிறக்கும் பொழுது தர்மத்தின் வழியில் பயணிப்பதற்காகவே பிறக்கின்றது. ஒவ்வொரு உயிரினுடைய நோக்கமும் தர்மத்தின் வழியில் பயணிப்பது, இறைவனை அடைவது. இதுதான் ஒவ்வொரு பிறப்பினுடைய நோக்கமும். அந்த நோக்கத்தை அடைகிற வரை ஒவ்வொரு உயிரும் இந்த மண்ணில் திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருக்க போகிறது. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த உயிர்களுக்கும் வழிகாட்டுவதற்கான உன்னத தத்துவம் நம்முடைய பாரத தேசத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நாம் தர்மத்தை காப்பதற்காக பணி செய்து கொண்டிருப்பது நம்முடைய மண்ணிற்காக, நம்முடைய நாட்டிற்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மனித குலத்திற்குமான அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு நம்முடைய இந்து தர்மத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த விழாவினுடைய இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் பிரபாகர்ஜி, கணபதிஜி, நமச்சிவாயம்ஜி, சுரேஷ்ஜி, அருளுரை ஆற்றி அமர்ந்திருக்கிற நெரூர் ஸ்ரீ சாஸ்தா சுவாமிகள்ஜி அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நன்றிகளையும் உரித்தாக்கி கொண்டு, மிக முக்கியமான ஒரு பணியை தர்ம ரக்ஷண சமிதி செய்து கொண்டிருக்கிறது. மதமாற்றத்தை தடுப்பது, நம்முடைய தர்மத்தினுடைய உன்னதத்தை நம்முடைய மக்களுக்கு புரிய செய்வது. இந்த இரண்டு விஷயங்களையும் ஒரு சேர செய்து கொண்டிருக்கிறது. இந்த தர்மத்தை காக்கிற ஒரு பணியில் நாம் ஒரு சிறு துரும்பை எடுத்து போட்டோம் என்று சொன்னால் கூட அந்த புண்ணியம் நம்முடைய குடும்பத்தினர் அத்துணை பேருக்கும் வந்து சேரும். நானும் சுரேஷியும் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய மதமாற்றம் உள்ளிட்ட நாம் எதிர்கொள்ளுகிற அத்துணை பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்று சொன்னார். உண்மைதான். இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்துக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக வேண்டும். இங்கே மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய சமூகத்தினுடைய உரையாடலில் இருந்து இந்து தர்மம் பற்றின அந்த சப்ஜெக்ட் நீக்கப்பட்டுருச்சு. நான் நிறைய இடங்களில் சொல்கிறேன், ஆன்மீகம் பற்றி நான் பேசுகிற பல இடங்களிலுமே நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம், நம்முடைய சமூகம், நம்முடைய இந்து சமூகம், நம்முடைய இந்திய சமூகம் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருந்த ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அது நம்முடைய தர்மம் பற்றி தான். ஒன்றும் இல்லை, செவனேன்னு உட்காந்துருந்தேன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன, நான் மாட்டுக்கு செவனேன்னு உட்காந்தேங்க, என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அவன். அது என்ன செவனேன்னு உட்காந்துருந்தேன்? சிவனேன்னு உட்காந்துருந்தேன். எப்படி? சும்மா கூட யாரும் உட்காந்ததில்லை நம்முடைய சமூகத்தில். சிவனேன்னு தான் உட்காந்துருப்பாங்க, தியான நிலையில் உட்காந்துருக்காங்க, சிவனேன்னு உட்காந்துருந்தேன். அதே போல் அக்கடான்னு உட்காந்துருந்தேன்னு சொல்லுவாங்க. நான் மாட்டுக்கு அக்கடான்னு உட்காந்துருந்தேன். அது நாங்கள் அக்கடா. நேபாள் பக்கம் போங்க, இல்லை வட இந்தியாவில் இந்த காஷ்மீர் இந்த பக்கம்லாம் போங்க, ஞான மார்க்கத்தில், ராஜயோக மார்க்கத்தில், நாத வழியில் பயணிக்கிற பல்வேறு சித்தர் கூட்டங்கள் இருக்கும். குறிப்பிட்ட ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு அக்கடான்னு பேர். அக்கடான்னா இந்த சித்தருடைய வழியில் வந்தவங்க, இந்த அக்கடா, அந்த அக்கடா, இந்த அக்கடா சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்? நானே அக்கடான்னு உட்காந்துருந்தேன். அப்போது நம்முடைய சமூகத்தில்
தர்மம் பற்றின விழிப்புணர்வு, தர்மம் பற்றின உரையாடல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. நம்ம சும்மாவே உட்காந்ததில்லை, சிவனேன்னு தான் உட்காந்துருக்கோம். நம்ம சும்மாவே உட்காந்ததில்லை, அக்கடான்னு தான் உட்காந்துருக்கோம். மகாகவி பாரதியார் சும்மானு ஒரு கதை எழுதியிருப்பார். பாரதியாருடைய கவிதைகள் பலவும் நம்ம பலரும் படிச்சிருப்போம். பாரதியாருடைய கதைகள் நம்ம அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாரதியாருடைய கதைகளில் சும்மானு ஒரு கதை இருக்குது, அந்த கதையை எடுத்து படித்து பாருங்கள். அது பாரதியாருடைய வீட்டு திண்ணையில் ஒரு 2-3 நண்பர்களுக்கு இடையில் நடந்த ஒரு உரையாடல் தான் கதை. ஆனால் ரொம்ப நகைச்சுவையாக, ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த கதையை மகாகவி பாரதி அவர்கள் எழுதியிருப்பார். அதில் ஒரு நண்பர் சொல்லுவார், இந்த தேசத்தில் எல்லாமே சும்மாவே உட்காந்துருக்காங்க. கூட்டம் கூட்டமாக சாமியார்ன்ற பேரில் எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க. அங்கே உட்காந்துருக்காங்க, இங்கே உட்காந்துருக்காங்க, கோயில் வாசலில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இப்படியே பேசிகிட்டே இருப்பார். அப்போ ஒரு துறவி வருவார். அவர் சொல்லுவார், டே மடையா, இங்கே யாரும் சும்மா உட்காந்துல்ல, எல்லாமே சூட்சமமாக இந்த தேசத்தை காத்து கொண்டிருக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கதையை படித்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி காமெடியாக போகும். அந்த கதை பயங்கர காமெடியாக போகும். கடைசியில் இந்த ஒரு பேரா மட்டும், இந்த தேசத்தில் தியான வழியில், தவ வழியில் சூட்சமமாக பல விஷயங்கள் இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருப்பதற்கு ரிஷிகள், துறவிகள், சாமியார்கள் இவங்கெல்லாம் எப்படி காரணமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு பேராவில் வரும். அந்த பேரா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கதையை படிக்கும்போது எனக்கு அந்த கதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு நகைச்சுவை கதை போன்று தெரிந்த ஒரு கதை பெரிய டிஸ்டர்பன்ஸ் உருவாகிடுச்சு. அதற்கு பிறகு நான் யோசித்து பார்த்தேன், இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட பலரும் அதற்கு பிறகு துறவிகளாக, சாமியார்களாக மாறி ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. அரவிந்தர் கொலை வழக்கில், குண்டுவெடிப்பு வழக்கில் சிறை சென்று தனிச்சிறையில் அடைத்து வைக்கப்பட்டு, கொடுமையான சிறையில் எப்படி வீர சவார்கர் அவர்கள் அந்தமான் சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டாரோ அதே போன்று அரவிந்தர் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார். இப்படி எனது சிறைவாசம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். தன்னுடைய ஞான வழி பயணத்திற்கு தன்னுடைய சிறைவாசம் எப்படி உதவி செய்தது என்பதை ஒரு புத்தகமாக எழுதி வைத்திருக்கார். அதற்கு பிறகு ஒரு பாண்டிச்சேரியில் ஆசிரமம் கட்டிட்டு உட்காந்துட்டார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், அவர் கும்னாமி பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்ததாக சொல்லப்பட்ட காலத்திற்கு பிறகு கல்கத்தாவில் கும்னாமி பாபாவா, கும்னாமினா பெயரற்றவர், வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கு. நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களுடைய போராட்டம் மட்டும் இந்த மண்ணில் வெற்றி அடைந்திருந்தது என்று சொன்னால், இந்திய தேசம் 40 ஆண்டுகளுக்கு, அதாவது 1947 சுதந்திரம் கிடைச்சது இல்லையா, அதிலிருந்து 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சுதந்திரம் கிடைத்திருக்கும். ஒன்றும் இல்லை, நம்முடைய திருநெல்வேலியில் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. தமிழகத்தில் எல்லா பஸ் ஸ்டாண்டில் பாதி பஸ் ஸ்டாண்டுக்கு, பேருந்துகளுக்கு, எல்லாத்துக்கும் யார் பேர் இருந்திருக்கணும்? வஉசியோட பேர் இருந்திருக்கணும். பேர்பட்ட ஒரு மகான். ஆனால் யார் பேர் இருக்குது? ஈவே ராமசாமி பேர் வச்சிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தகடூர் அதியமான் பேர் அழிச்சிட்டு ஈவே ராமசாமி பேர் வைக்கிறாங்க. வஉசி அவர்கள் எவ்வளவு ஒரு சீரிய சிந்தனையாளர்னு பாருங்க. வெள்ளைக்காரனுக்கு எதிராக கப்பல் விட்டார். அது மட்டும் இல்லை, அவரை கைது செய்த போது திருநெல்வேலி மாவட்டம் ஸ்தம்பித்து போனது. மிகப்பெரிய ஒரு ஜனக்கூட்டம் அந்த கைதுக்கு தடையாக நின்றது. அந்த நேரத்தில் சப் கலெக்டராக இருந்த ஆஷ் 4 பேரை சுட்டு கொள்கிறான். அந்த கோபத்தில் பிளான் பண்ணி வீரன் வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாரு, அவர் அப்புறம் மறுபடியும் ஆஷ் கலெக்டர் ஆகிட்டான். மணியாச்சி ரயில் நிலையத்தை வச்சு சுட்டு கொள்கிறார். உடனே இது ஒரு சாதாரண ஒரு கொலை வழக்கு என்று தான் வெள்ளைக்காரங்க நினச்சாங்க. அந்த கொலை வழக்கை ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. அதற்கு பிறகு வெள்ளைக்காரன் அதிர்ந்து போனாங்க. அது வெறும் கொலை வழக்கு அல்ல. வாஞ்சிநாதன் அவர்களுக்கு எப்படி துப்பாக்கி கிடைத்தது,
எப்படி இந்த கொலை நடந்தது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்தா ஒரு 2000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெள்ளைக்காரன் கிடைச்சது. மிரண்டு போயிட்டான். ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. அவர் தமிழகம் முழுவதும் துறவி, நேராக போவார், சமய சொற்பொழிவு ஆற்றுவார். பகலில் சாயங்காலத்தில் சமய சொற்பொழிவு, எல்லோரும் வாங்க, எல்லாம் சமய சொற்பொழிவு, ஓகே. அடுத்த நைட்டில் மறுபடியும் இன்னொரு கூட்டம் நடக்கும். பாரத மாதாவுக்கு ரத்தத்தில் போட்டு வச்சுட்டு வந்து உட்காரணும், கையில் கீறி ரத்தத்தில் போட்டு வச்சுட்டு வந்து உட்காரணும். மிகப்பெரிய போராட்ட குழுவை வெள்ளைக்காரனுக்கு தெரியாமல், எப்படி வாஜ்பாய் அவர்கள் நல்லாட்சி நாயகன் பாரத பிரதமராக இருந்தபோது அமெரிக்காவுடைய சேட்டலைட்டுக்கு தெரியாமல் ஒரு அணுகுண்டு சோதனை நடத்தினாரோ, அந்த மாதிரி வெள்ளைக்காரனுக்கு தெரியாமல் தமிழகத்தில் 2000 3000 இளைஞர்களை ஆயுத பயிற்சி கொடுத்து திரட்டி வைத்திருந்தார். அவருடைய ஆக்சுவலாக வாஞ்சி அவசரப்பட்டார். ஆஷை ஏன்னா நம்மளுடைய வஉசியை கைது பண்ணிட்டானேங்கிற வெறியில் போய் சுட்டுட்டார். அந்த கொலை நடக்காமல் இருந்திருந்தால் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட புரட்சி தமிழகத்தில் ஆரம்பித்து பாரத தேசம் முழுவதும் நடந்து இந்தியாவிற்கு அப்பொழுதே சுதந்திரம் கிடைத்திருக்கும். நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களை சிறையில் வைக்கிறாங்க. சிறையிலிருந்து தப்பிக்கிறார். எனக்கு அது இன்னொரு ஆச்சரியம். இப்போ வரைக்கும் எனக்கு இது விடை கிடைக்கல. இப்போ ஜெயிலில் இருக்கவங்களுக்கே சென்சார் பண்ணி தான் நியூஸ்லாம் கொடுப்பாங்க. நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிட்டு தான் நியூஸ் பேப்பர்லாம் வரும். அப்போது வெள்ளைக்காரன் ஜெயிலில் எந்த நியூஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல் உலகப் போர் நடக்கிறது என்பதை நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் சிறைக்குள் இருந்து தெரிந்து கொண்டு அப்போ எஸ்கேப் ஆகிறார் ஜெயிலிருந்து. அப்போ நம்மால் ஒருத்தனே ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து போட்டு கொடுத்துட்டா மறுபடியும் 3 நாளில் மறுபடியும் மாட்டிக்கிறார். பிற்காலத்தில் அவர் எழுதுகிறாரு, முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் நான் தப்பிச்சு மறுபடியும் அந்த படைகளை திரட்டி வெள்ளைக்காரனை அடிக்கணும், அதுக்கு தான் தப்பித்தேன். அப்போது அவர் 2000 3000 இளைஞர்களை தமிழகத்தில் திரட்டியது எதற்காக? எப்படியும் முதல் உலகப் போர் வரும், அந்த நேரத்தில் வெள்ளைக்காரனை அடிக்கணும். இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியாளர். அவருடைய கடைசி காலம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ஹைதராபாத்தில் ஒரு மலையில் ஒரு மடம் கட்டி சாமியாராக உட்காந்துருக்காருங்க. எப்படி? ஒரு கொலை வழக்கில் உள்ளே போன அரவிந்தர் சாமியாராக உட்காந்துருக்காரு. நீலகண்ட பிரம்மச்சாரி இவ்வளவு பெரிய படையை திரட்டி ஆயுத பயிற்சி கொடுத்து வெள்ளைக்காரனை கொலை நடுங்க செய்த அவர் கடைசி காலத்தில் சாமியாரை போய் மலையில் உட்காந்துருக்கார். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதுவரை ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்கு முயற்சித்த அவர்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு சூட்சமமாக இந்த பாரத தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ இந்த தேசத்தினுடைய சுதந்திரம், இந்த தேசத்தினுடைய சுபிட்சம், இந்த தேசத்தில் வாழ்ந்த மகான்கள், சித்தர்கள், ரிஷிகள் இவர்களால் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம கன்னியாகுமரி மண்ணிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு திருவண்ணாமலை இருக்குது. யாருக்கெல்லாம் தெரியும்? நான் திருவண்ணாமலை தொகுதியில் எம்பிக்கு போட்டி போட்டேன், உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு திருவண்ணாமலை இருக்குது. மருந்துவாழ்மலை. எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம். ஞான வழியில் போகிறவங்களுக்கு, ராஜயோக வழியில் போகிறவங்களுக்கு அதை விட ஒரு பொக்கிஷம் இருக்க முடியுமா? கிரிவலம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மலையில். மேலே அகத்தியர் குகை இருக்குது, திருமூலர் குகை இருக்குது. தியானம் செய்வதற்கு அதை விட ஒரு சிறந்த இடமே கிடையாது. நாராயணகுரு அவர்களுக்கு அங்கே தான் ஞானம் கிடைச்சது. நாராயணகுரு யார்? வைக்கத்தில் போராட்டம் நடந்தது இல்லையா? அந்த போராட்டத்தை நடத்துனது அவர் தான். ஆனால் தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா யார் யாரையோ வைக்கம் வீரர்னுவாங்க. இப்போ ஒரு 1.5 நாள் இருந்துட்டு திருப்பி வந்துட்டு நாங்கள் தான் அந்த வைக்கம் போராட்டத்தை நடத்தினோம். ஸ்டிக்கர் ஓட்டுறது அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம்
இந்த தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் மத மாற்றம் காட்டுத்தீ போல பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நம்ம ஆழமாக யோசிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கிராமத்தில் திடீர்னு ஒரு வீட்டில் 10 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு, நான் உங்களுக்குலாம் டியூஷன் சொல்லித்தரேன்னு சொல்லி இந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, அந்த இடத்துல அந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு மத மாற்றத்துக்கு பைபிளில் ஒருத்தன் போதிக்கிறான். ஒரு கிராமத்தில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு அந்த பைபிள் புக்கு எத்தனை பக்கம் இருக்கும், ஒரு 200 பக்கம் இருக்குமா என்னன்னு தெரியாது. அந்த 200 பக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா கோடீஸ்வரனா இல்லை அந்த நாட்டில். ஏன்னா தசம பாகம்னு வாங்குறாங்க. ஒரு 100 பேர்கிட்ட வாங்குறாங்க. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்துடணும். ஒரு பெண்கள் ஒரு 10 பேரை ஞாயிற்றுக்கிழமையில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி மதம் மாற்றுறாங்க. இதையெல்லாம் நாம் கண்காணிக்கிறோம், தடுக்கணும்னு நினைக்கிறோம், பல விஷயங்களை முயற்சி செய்கிறோம். இதையெல்லாம் தாண்டி இவையெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மக்களே, நம்முடைய இந்துக்களே இந்து தர்மத்தினுடைய உன்னதம் புரியாமல் இருப்பதனால தான். இந்து தர்மத்தில் பயணிப்பவர்களுக்கு இந்து தர்மத்தினுடைய உன்னதத்தை நாம் புரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், இது மதம் அல்ல, இது ஒரு அறிவியல் என்பதை புரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு அறிவியல் என்கிற ஒரு ப்ரைடு ஒவ்வொரு இந்து தர்மத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் இருந்தது என்று சொன்னால், எப்படி அவரை மதம் மாற்ற முடியும்? எப்படி அவரை மதம் மாற்ற முடியும்? இந்து தர்மத்தில் நம்பிக்கை என்று ஒன்று கிடையாது. மூட நம்பிக்கைலாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இந்து தர்மத்தில் நம்பிக்கைன்னு ஒன்று கிடையாது. நம்பிக்கைன்னா ப்ரூவன் தியரி இருக்கக்கூடாது. ப்ரூவன் தியரி கிடையாது. நான் நம்புகிறேன் இது நடக்கணும், அதுதான் நம்பிக்கை. இந்து தர்மத்தில் நம்பிக்கைன்னு ஒன்று கிடையாது. எல்லாமே ப்ரூவன் தியரிஸ், எல்லாமே சயின்ஸ். குங்குமம் வச்சுருக்கேன். குங்குமம் வைப்பதனால பின்னாடி இருக்கிற பீனல் கிளாண்டு தூண்டப்படுகிறது. 6வது அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து தான் சிந்திக்க முடியும். அது சிந்திக்கணும்னு சொன்னால் திருநீரோ குங்குமமோ இருந்தால்தான் அதற்கான தூண்டுதல் நடக்கும். இது நம்பிக்கையா அறிவியலா? ஒவ்வொரு கோயிலிலும், பெருமாள் கோயில், சிவன் கோயில், எங்கேயும் ஒரு பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையாரை போய் கும்பிட்டுட்டு தான் உள்ளே போய் சிவனையோ பெருமாளையோ கும்பிடணும். பிள்ளையாரை கும்பிடணும் என்ன பண்ணணும்? தலையில் கொட்டணும், காது பிடிச்சி இழுத்து உட்காந்து எழுந்திரிக்கணும். அமெரிக்காவில் இப்போது பிரெயின் யோகா செஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு பீரியடுக்கு முடியும் பொழுதும் பசங்களை இந்த பிரெயின் யோகா பண்ண வைக்கிறாங்க. பிரெயின் யோகானா என்னன்னு போய் பார்த்தா, தலையில் கொட்டிக்கிட்டு தோப்பு காரணம் போடுறது. மனம் சலனமடைந்த மனம், பல்வேறு விஷயங்களை சிந்தித்து கொண்டிருக்கிற மனம் அமைதி அடைவதற்கான ஒரு பயிற்சி தான் தோப்பு காரணம். கோயிலுக்கு முன்னாடி பிள்ளையார் இருக்கார், பிள்ளையாருக்கு முன்னாடி நீங்கள் தோப்பு காரணம் போடுறீங்க. தோப்பு காரணம் போட்டு உள்ளே போகிறீங்க. ஏன்னா உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு நம்முடைய மனம் அமைதி அடைய வேண்டும், எண்ணங்கள் எண்ணிக்கை குறைய வேண்டும். அதற்காக நம்முடைய மனத்தை தயார் செய்வதற்காக இந்த பயிற்சி. இது நம்பிக்கையா அறிவியலா? கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. கோவிலில் எல்லாத்துலேயும் கொடிமரம் இருந்தது. கொடிமரம் என்பது இடிதாங்கி. ஆக்சுவலாக இன்றைக்கி இடிதாங்கின்றது இடிதாங்கி கிடையாது, ஆக்சுவலாக அது இடி வாங்கி. இடியை தடுக்காது. எங்கேயோ உழ போகிற இடி அது என்ன பண்ணும்? அந்த மெட்டல் வாங்கி மண்ணுக்குள்ளே அனுப்பிவிடும். கொடிமரம் இதே வேலையை செய்யுது. இது நம்பிக்கையா அறிவியலா? இந்து தர்மத்தில் நம்பிக்கை என்ற ஒன்று இல்லவே இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்து தர்மத்தில் இருப்பது எல்லாமே அறிவியல், நிரூபிக்கப்பட்ட அறிவியல். இல்லை என்றால் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு இன்னும் நாம் புரிந்து கொள்ளாத அறிவியல். நான் பள்ளி பருவத்தில் இது சம்பந்தமான ஒரு தேடல் இருந்தது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா தேடிட்டே வந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் புரியல. ஏன் தேங்காய் உடைக்கிறாங்க? தேங்காய் ஏன் உடைக்கிறாங்க? நிறைய பேர்கிட்ட கேட்டேன். இது தேங்காய் என்பது உடலை குறிக்கிறது, அது உள்ளே இருக்கிற வெள்ளை கலரில்
அது வந்து ஆன்மாவை குறிக்கிறது இப்படிலாம் சொன்னாங்க. அது வந்து மண்ணுடலிருந்து ஒளி உடலை நோக்கிய பயணத்திற்கான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், உருவகம் என்று சொன்னார். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா உருவகம் என்பது இந்து தர்மத்தில் கிடையாது, எல்லாமே சயின்ஸ். சும்மா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்லாம் கிடையாது. இப்போ விளக்கு எரியுதுன்னா அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. இங்கே வந்து கும்பம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் சயின்ஸ் இருக்குது, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இல்லை. நோ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், எல்லாமே சயின்ஸ். நமக்கு அந்த சயின்ஸ் புரியல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை சார் அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சர்வசமய மாநாட்டில் விவேகானந்தர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். இந்துக்களினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், தெரியாத விஷயத்தை தெரிலன்னு நாங்கள் ஒத்துப்போம். ஏன்னா தெரியாத விஷயம் தெரியலன்னு சொன்னால் தான் அதை தேடுவதற்கான தெளிவு நமக்கு கிடைக்கும். தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், அப்புறம் தேடுறதுக்கான அவசியமே இல்லாமல் போயிடும். அப்போது ஒரு நாள் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அதுவும் பாதி தான் புரிஞ்சுது. தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது பலியிடுவதனுடைய வெஜிடேரியன் வே. பலியிடுவதற்கு பின்பு இருக்கிற அறிவியல் இன்னும் நமக்கு புரியல. அந்த ஆன்மாவை எதற்காக அங்கே பலி கொடுக்குறாங்கன்றதுக்கான அறிவியல் இன்னும் புரியல. ஆனால் தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது பலியிடுவதற்கான வெஜிடேரியன் வே. ஏன்னா தேங்காய் உடைக்கும் போது தான் அதுக்குள்ளே இருக்கிற, அது உள்ள ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அதை போட்டால் தென்னை மரம் வருது இல்லையா, அது வந்து மேலே போகுது. இப்படி எல்லா இடங்களிலும் அறிவியல் இருக்கிறது. ஆனால் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு சொன்னால், சின்ன குழந்தைங்களுக்கு புரியறதுக்காக நம்ம சொன்ன பல கதைகளை பெரியவங்களாயும் நம்ம இன்னும் அதே கதையாகவே கேட்டுட்ருக்கோம். நான் சொல்கிற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவன் பார்வதி, ஞானப்பழம். இன்னும் பாதி பேருக்கு தெரில போலையே, தலையாட்ட மாட்டேறீங்க. ஞானப்பழம், ஞானப்பழத்துக்காக முருகனும் பிள்ளையாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு, வெரி குட். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பிள்ளையார் வந்து என்ன பண்ணுறாரு, சிவன் பார்வதியை சுற்றி வந்துடுறாரு. முருகன் என்ன பண்ணுறாரு, கோச்சிக்கிறார். கோச்சிக்கிட்டு அவர் என்ன கேட்குறாரு, திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றல, அதுக்கு கோச்சிக்கல, இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறாரா அப்படின்றாங்க. கோச்சிக்கிட்டாரு, அதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாருன்னு மட்டும் பாருங்கள் இன்னும் ஒரு 4 மாதத்தில். அப்போது சிவன் பார்வதி இருக்காங்க. இப்போ பிள்ளையார் என்ன பண்ணிடுறாரு, அப்பா அம்மா உலகத்தை சுற்றி வர்றதுக்கு பதிலாக அப்பா அம்மாவை சுற்றி வந்துடுறாரு. ஞானப்பழம் கிடச்சிருது. உடனே முருகன் வந்து கோச்சிக்கிட்டு உலகத்தை சுற்றுறாரு. பழனியில் வந்து ஆண்டி கோலத்தில் வந்து இருக்கார். இப்படி ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு கோலமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் 60 வீடுகள் இருக்கிறது. ஆக்சுவலாக இது என்னென்னா, குழந்தைங்களுக்கு இது நம்ம சொல்கிறோம், அதோடைய உள் சூட்சமாக அர்த்தம் என்ன அப்படின்னா, விநாயக பெருமான் பக்தி யோகத்தில் ஞானத்தை அடைகிறார். சிவன் பார்வதியை பக்தி செஞ்சு ஒரு ஞான கேள்விகளிலோ இல்லை ஞான விலாச தேடல்களிலோ தனக்குத்தானே கேள்வி எழுப்பிட்டு நான் யார் என்று கேள்வி எழுப்பியோ அல்லது புலன்களை அடக்கி மனத்தை கட்டுப்படுத்தி ராஜயோக முறையிலையோ அவர் என்ன பண்ணல, ட்ரை பண்ணல. சிம்பிளாக என்ன பண்ணிட்டாரு, பக்தி யோகத்தில் சரணாகதி அடைஞ்சிடுறார். நீ தான் உலகம் அப்படின்னு சொல்லி சிவன் பார்வதிக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுறார். அவருக்கு அந்த ஞானப்பழம் கிடைச்சதுன்னா என்ன, பக்தி யோகத்தில் இருக்கவங்களுக்கு ஞானம் கிடைச்சிடும் டக்குன்னு. என்னென்னா கொஸ்டினே இல்லைல்ல, ஏன் எதுக்கு என்ன இது எப்படி. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்து இலக்கியங்களும் பாருங்கள் எல்லாமே கேள்வி பதில் தான். நான் ஒரு புக்கை பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டா நீ நம்பணுங்கிற கதையெல்லாம் இங்கே கிடையாது. அர்ஜுனனுக்கு தெரியும் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் சொன்னவொடனே ஓகே ஒத்துக்கிட்டாரா? எத்தனை கேள்வி கேட்குறான் அர்ஜுனன் பகவத்கீதையில், எத்தனை கேள்வி. எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் உட்காந்து பொறுமையாக பதில் சொல்கிறார். உபநிடதங்கள் எல்லாமே கேள்வி பதில் தான். கட உபநிடதம் யம தர்மனுக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் கேள்வி பதில் கேட்டுகிட்டே இருப்பான். சின்ன பையன் கேட்டுகிட்டே இருப்பான், அவர் யம தர்மராஜா பதில் சொல்லிட்டே இருப்பார். அதான் ஒரு உபநிடதம்.
எல்லாமே கேள்வி பதில் வடிவத்தில் தான் இருக்கும். அப்போது இந்த கேள்விகள் எதுவுமே இல்லாமல் நேரக்டாக சரணாகதி, நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி பக்தி யோகத்தில் சரணாகதி அடைவதன் மூலமாக ஞானம் உடனடியாக கிடைத்து விட்டது. அதற்கு பிறகு நம்மளால் என்ன பண்ணுறாரு, ஞான யோக வழியில் ஃபுல்லாக போகிறார். இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஆண்டி கோலத்தில் பழனியில் இருக்கார், இங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் இந்த கல்யாண கோலத்தில், இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோலம் இருக்குது, இப்படிலாம் சொல்லிட்டு இருங்க. முருகப்பெருமான் தன்னுடைய மண்ணுடலை விட்டு ஒளியுடலை அடைந்த இடம் எங்கே இருக்குது தெரியுங்களா? இமயமலையில் உத்தரகண்டில் ருத்ரப்பிரயாக், அந்த கோயில் பேர் என்ன, ருத்ரப்பிரயாக். அந்த ஊர் பேர் குடி. இங்கே நமக்கு பழனியில் ஆவினன் குடி இருக்குல்ல, அந்த ஊர் பேர் குடி. அங்கே மேலே போனால் மயில் இருக்குது. முருகன் சுயம்பு ரூபமாக இருக்கார். இங்கே உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் விருதாச்சலம் பக்கத்தில் குளஞ்சியப்பர் கோயில்னு ஒன்று இருக்கும். முருகர் வந்து சுயம்பு முருகர் அங்கே இருப்பார். அதே மாதிரி அங்கே ருத்ரப்பிரயாகத்தில் குன்றின் மேலே வேல் வச்சு உருவம் இல்லாமல் அருவமாக முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். என்னன்னா, இந்த ஞான தேடலில் ஒரு ஸ்டேஜாக போகிறார். கடைசியில் அந்த ஒளி உடலை அடைந்த இடம் தான் ருத்ரப்பிரயாக். இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு, மண்ணுடலை விட்டு ஒளியுடலை நான் எப்போ எய்த போகிறேன்னு தெரியல. இந்த ஞான வழியில், ராஜயோக வழியில் எப்படி ஒவ்வொரு நிலைகளாக அடைவது என்பதை மக்களுக்கு காட்டுவதற்காக முருகப்பெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தி காட்டிருக்கிறார். அப்போ பிள்ளையார் முருகர் பழத்துக்காக சண்டை போட்ட கதைங்கிறது எதுக்காகனா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்காக. நாமளே அதையே நம்பிட்டு இருக்கக்கூடாது. நாம் வந்து பக்தி யோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, ராஜயோகம்னா என்ன அப்படிங்கிற டிஸ்கஷனில் இருக்க வேண்டும். மத மாற்றத்தை பற்றி பேசாமல் நீங்கள் இதெல்லாம் நம்ம புரிந்தால் ஒழிய, அடுத்த தலைமுறைக்கு இது நம்பிக்கை அல்ல அறிவியல் என்று ஓங்கி உரைத்தால் ஒழிய மத மாற்றத்தை இந்த மண்ணில் தடுக்க முடியாது. கிறிஸ்தவம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மூட நம்பிக்கைகளுடைய குடான், இஸ்லாம் இருக்குன்னு சொன்னால் மூட நம்பிக்கைகளுடைய குடான். ஆனால் அவர்கள் தங்களுடைய மதங்களை பரப்புவதற்காக பயன்படுத்துகிற முறைகள், மதம் மூட நம்பிக்கையானது, ஆனால் மதத்தை பரப்புவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற முறைகள் அறிவியல் பூர்வமானது. நம்மளுடைய சென்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு தெரியாது. அவங்க போய் முதல்ல கார்னர் பண்ணுறாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்காக ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால், அது மிக மிக முக்கியமான ஆன்மீக ஸ்தலம் என்பது தமிழர்களுக்கு புரியவில்லை. ஆனால் இந்த தமிழ் மண்ணில் நம்முடைய இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற எதிரிகளுக்கு அது புரிந்திருக்கிறது. விழிப்புணர்வு நமக்கு அவசியமாக தேவைப்படுவது விழிப்புணர்வு. விழிப்புணர்வு வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தை பற்றின உரையாடல் நம்முடைய மண்ணில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ பாதி பேர் வந்து ட்ரௌசி ஆகிட்டீங்க. இப்போ ஒரு கதை சொல்கிறேன், இப்போ எல்லாம் மூச்சுப்பீங்க. பட்டினத்தார் கதை தெரியுமா? அதாவது ஆன்மீகத்தை பற்றின உரையாடல் நம்முடைய தமிழ் சமூகத்தில் எல்லா மட்டங்களிலும் இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னா இல்லையா? பட்டினத்தார் கதை எத்தனை பேர் தெரியும்? ஏதாவது கேள்வி கேட்டுருவோன்னு சொல்லி அந்த அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்பா, எதுவும் கேள்வி கேட்காத அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது படத்தில் வந்த சீன் தான். பட்டினத்தார் என்ன பண்ணுவார், நெல் அறுவடை முடிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த இடம், குச்சி குச்சா குத்திட்டு இருக்கோம்ல, அதில் படுத்திருக்கிறார். படுத்தவர் என்ன பண்ணுறாருன்னா வரப்பில் தலையை வச்சு படுத்திருக்கார். பக்கம் ஆற்றுக்கு தண்ணி மொள்றதுக்காக 2 லேடிஸ் போகிறாங்க. ஒரு லேடி என்ன சொல்லுது, பாருமா துறவி, இந்த வலி கிளி ஒன்றும் தெரில பாரு, அவருக்கு உடல் சுகனா என்னன்னே தெரில பாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த எப்படி குத்தும் அந்த இடம், நெல் அறுவடை முடிஞ்சால் அந்த இடத்துல படுத்திருக்காரு பார். ஒரு அம்மா இந்த மாதிரி சொன்ன உடனே இன்னொரு அம்மா என்ன சொல்லுது, துறவி தானே, எதுக்கு வரப்பில் தலையை வச்சு படுத்திருக்காரு, அந்த சுகம் தேவைப்படுதில்ல அவருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. உடனே பட்டினத்தார் யோசிக்கிறார், அடக்கடவுளே, இதை நம்ம மறந்துட்டோமே,
நம்ம ஒரு துறவி, நமக்கு என்ன இந்த தலையை எடுத்து உயர்த்தி படுத்துக்கிறது, சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தலையை வரப்புலேருந்து எடுத்து அதையும் அந்த நெல் அறுவடை முடிஞ்சு அந்த குத்திரத்தில் வச்சு படுத்துக்கிறார். இவங்க ஆற்றுக்கு போனவங்க தண்ணி மூண்டுட்டு திரும்பி வராங்க, ரிட்டன் வராங்க. ரிட்டன் வரும்போது அந்த அம்மா, பழைய அம்மா நம்பர் 1, பாத்தியாடி நீ சொன்னதை காதில் வாங்கி அந்த மனுஷன் வரப்புலேருந்து தலையை எடுத்து வைக்க பொருள் அந்த இதில் குத்துறதுலேயே வச்சு படுத்துக்கிறார். உடனே இந்த நம்பர் 2 அந்த அம்மா சொல்லுது, அவர் தான் துறவி தானே, நான் பேசுறதெல்லாம் அவரே கேட்குறாரு, நான் பேசுகிறதெல்லாம் அவரே கேட்குறாரு. இந்த கதையில் ஒரு கருத்து இருக்குது. என்ன கருத்து தெரியுமா? துறவி என்றால் என்ன, ஆசைகளை துரத்தல் என்றால் என்ன அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் சமூகத்தில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. அந்த உரையாடல் எல்லா மட்டங்களிலும் நடந்திருக்கிறது. நீங்கள் துறவரத்திற்கான முயற்சியில் இருக்கிறோம் இல்லைங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. தர்மம் என்றால் என்ன, அவாறுத்தல் என்றால் என்ன, யாதனின் யாதனின் நீங்கி அன்னோதல் அதனின் அதனின் இல்லை. எதெல்லாம் உங்களுக்கு துன்பம் வருதோ அதிலிருந்து உங்களுடைய ஆசைகளை விலக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்தந்த விஷயங்களில் உங்களுக்கு துன்பம் வராது. சிம்பிளாக முடிச்சிட்டார் திருவள்ளுவர். அதான் நான் சொல்கிறேன், திருக்குறள் மட்டுமே நமக்கு போதுமானது. ஆனால் திருக்குறளையே யாரும் முழுசாக படிக்கிறது இல்லை. திருக்குறளை எப்படி படிக்கணும்? அதிகாரமாக படிக்கணும். எப்படி படிக்கணும்? அதிகாரமாக படிக்கணும். ஒரு இடத்துல சொல்கிற விஷயம் தனியாக, இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தா தனியாக திருக்குறள் சொல்லி அந்த குழந்தைங்க திருக்குறளை சொல்லுவாங்க, திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அது சரியான முறை கிடையாது. நீங்கள் ஒரு திருக்குறள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சாப்டர், அந்த சாப்டரில் 10 குறள், அந்த 10 குறளில் டெஃபினிஷன் கிளாஸ் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் இருக்கும், டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு ஒரு செஷன் வச்சுருப்பார் திருவள்ளுவர். அந்த 10 குறளையும் ஒன்றா படித்தாதான் அந்த அதிகாரத்தினுடைய தரிசனத்தை நம்மால் அடைய முடியும். எங்கள் அம்மா ஆசிரியை. அவங்க சின்ன வயசில், நான் சின்ன வயசில், அவங்க சின்ன வயசில் இல்லை, நான் சின்ன வயசில் அவங்க மேடையில் பேசும்போது ஒரு திருக்குறள் பற்றி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அது கேட்டேன், நானும் நியாயம்தான் படித்து நானும் மனசில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் பெரியனானதுக்கப்புறம் எனக்கு அது கிளாரிட்டி கிடச்சிது. அவங்க என்ன பேசுனாங்கன்னா, ஊழிப்பெரு ஒளி ஆவலை, மண்ணில் ஊழை விட, விதியை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குது, அதை மாற்றவே முடியாது, ஊழ்னு தனியாக அதிகாரமே எழுதியிருக்கார் திருவள்ளுவர். அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிற அதே திருக்குறள் திருவள்ளுவர் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உஞற்றுபவர் என்று சொல்லுகிறாரு. ரெண்டுமே கான்ட்ரோவர்சியாக இருக்கு. ஒரு பக்கம் ஊழை விட மிகப்பெரிய விஷயம் எதுவுமே இல்லை, ஊழ் தாண்டா எல்லாம், விதி தான் எல்லாம், விதியை தாண்டி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, ஊழையும் உட்பக்கம் காண்பர் அப்படின்னு சொல்கிறாரு. எதற்காக இந்த 2 குறள்கள் முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பேசுகிறாங்க. அவங்க தான் எனக்கு 4ஆம் கிளாஸ் தமிழ் டீச்சர். அப்புறம் அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஒருத்தர் ரொம்ப முயற்சி பண்ணுறார், ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விஷயம் நடக்கலை, தோல்வியில் துவண்டு போய் உட்காந்துருக்கார். அவர்கிட்ட வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, விதி ரொம்ப வலிமையானதுப்பா, அதனால் நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் அப்போ தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். அவர் விதியை நினச்சி, என் விதி இப்படி தான், என் நேரம் இப்படி தான், எனக்கு எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்காக நீ முயற்சி செய், முயற்சி தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு அது கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. உங்களுக்கு கன்வின்சிங்காக தானே இருக்குது. அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், அது எப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி திருவள்ளுவர் பேச முடியும்? திருக்குறளை படிக்கிறவங்க எல்லாரும் முயற்சியில் இருக்கிறவங்களும் தான் படிப்பாங்க, முயற்சியில் தோல்வி அடைஞ்சவங்களும் படிப்பாங்க, முயற்சியில் வெற்றி அடைஞ்சவங்களும் படிப்பாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு சூட்சமம் புரிஞ்சுது. ஊழை விட மிகப்பெரிய விஷயம் ஏதும் இல்லை, ஊழி பெருவெளி ஆவுல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறது துறவரவியல்ல. ஊழையும் உட்பக்கம் காண்பர் அப்படின்னு அவர் சொல்கிறது ஆள்வினை உடைமை அதிகாரத்தில். அப்போ அதிகாரத்தோடு கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் இது என்ன விஷயம்னு புரியும். யாருக்கு சொல்லப்பட்டது? ராஜாவுக்கு சொல்லப்பட்டதா, மந்திரிக்கு சொல்லப்பட்டதா, குடியானவனுக்கு சொல்லப்பட்டதா,
துறவிக்கு சொல்லப்பட்டதா? அது ரொம்ப முக்கியம். அதிகாரம் என்பது முக்கியம், அது எந்த இயல்ல வருது அப்படிங்கிறது முக்கியம். குடியானவர்களுக்கு என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான், இந்த 5 தான். அதான் தமிழ்நாட்டில் நான் சொல்லுவேன், தமிழர்கள் யார் என்று கேட்டால் தமிழகத்தில் இந்துக்கள் மட்டும்தான் தமிழர்கள். வேறு யாருக்கும் தமிழர்கள் என்று சொல்லுவதற்கு இங்கு அதிகாரம் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த 5 கடமைகளை செய்கிறவன் தான் தமிழன். நான் சொல்ல, நம்முடைய தெய்வ புலவர் சொல்லியிருக்கார். தென்புலத்தார், அமாவாசைக்கு படைக்கிறோமா? முன்னோர்கள், மூத்தோர்கள், இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் ஃபஸ்ட்டு. துறந்தாருக்கும் துவாதாருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வன் என்பான் துணை. தெய்வம், தெய்வத்தை வணங்குவது. தென்புலத்தார், தெய்வம், விருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ நம்முடைய தமிழ் சமூகத்தில் இது கொஞ்சம் குறைந்ததாக நாமெல்லாம் உணர்கிறோம். ஏன்னா முன்னாடி எல்லார் வீட்லேயும் திண்ணை இருக்கும். யார் வீட்டுக்கு நீங்கள் போய் சாப்பாடு இருக்கான்னு கேட்டால் கூட, நான் சொல்கிறது பிச்சை வாங்குபவர்களை பற்றி நான் பேசலை. நீங்கள் வழிப்போக்கர்களாக இருந்தால் கூட ஒரு வீட்டு திண்ணையில் நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா ஏதோ கூழோ கஞ்சியோ தண்ணியோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. தமிழகத்தில் இருந்துச்சு. ஏன்னா தமிழகத்தில் ஒரு காலத்தில் ஹோட்டல்ஸே கிடையாது. எல்லா இடத்துலையும் வழிப்போக்கர்கள் இருந்து கொண்டு தான் இருந்தார்கள். இருந்தோம்பி இழ்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. நம்ம குடும்பம் நடத்துறதுக்கான அவசியம் என்ன? என்ன? விருந்தோம்பல். குழந்தைங்க இருக்காங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ப்ரமோஷன் வாங்கணும், ரிட்டையர் ஆகணும், வீடு கட்டணும், இதெல்லாம் இல்வாழ்வான் என்பனுடைய முதல் கடமை வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது தான் விருந்து. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒப்புரவு அறிதல். இப்போ திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துச்சு. ஆர்எஸ்எஸ்லேருந்து சேவா பாரதியிலேருந்து நம்முடைய இந்து அமைப்புகள் எல்லாம் போய் களத்தில் நின்னாங்க. ஏன்? இப்போ சுனாமி நினைவு தினம் வந்துச்சு. 2004 சுனாமி வந்தப்போ நான் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் மீனவ கிராமங்கள் அத்தனையிலையும் போய் நாங்கள் ஒரு சென்சஸ் எடுத்தோம், டேட்டா எடுத்தோம். கவர்மெண்ட்டு கொடுத்த பெனிஃபிட்ஸ்லாம் மீனவர்களுக்கு போய் சேர்ந்துதா அப்படின்னு சொல்லி. மீனவர்கள் அத்துணை பேருமே உங்களுக்கு தெரியும், இங்கே கன்னியாகுமரியிலேருந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மீனவர் சமூகம் என்பது மதமாற்ற அபாயத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம். ஆனால் சுனாமி வந்தபோது அவர்களுக்கு போட்டு வாங்கி கொடுத்தது, வலை வாங்கி கொடுத்தது, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது எல்லாமே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்தில் இந்து அமைப்புகள் மட்டும்தான். நான் கணக்கெடுத்திருக்கேன். நான் ஏதோ அரசியலுக்காக இதை சொல்லவில்லை. சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கிற அத்துணை கிராமங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன், மீனவர்களை சந்தித்திருக்கிறேன், கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறேன். ஏன் ஒரு இந்து தர்மவாதி மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்தில் நிற்கிறான் என்று சொன்னால் அதுதான் இந்த ஒப்புரவு அறிதல். ஒரு அதிகாரமே கொடுத்துருக்கார் திருவள்ளுவர், ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அறிதல் என்றால் என்ன? சார், மெட்ராஸில் ஒரு மழை வெள்ளம் வந்துச்சு, திருநெல்வேலியில் மழை வெள்ளம் வந்துச்சு, கன்னியாகுமரியில் சுனாமி வந்துச்சு, ஒரு இயற்கை பேரிடர், மனிதர்கள் அங்கு வாடுகிறார்கள், மற்ற உயிர்கள் வாடுகிறது என்று சொல்லும் பொழுது அங்கு போய் களத்தில் நிற்கிறார் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஒப்புரவு அறிதல். சக உயிருக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அங்கே போய் நம்ம நின்று நம்மாலான உதவியை செய்வது. அதுக்கே ஒப்புரவு அறிதல்னு பேர் வச்சார் திருவள்ளுவர். ஒப்பு உறவு அறிதல். நானும் ஒரு ஆன்மா, நீயும் ஒரு ஆன்மா, நீயும் நானும் ஒன்று. உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அது எனக்கு வந்த கஷ்டம், அதுதான் ஒப்புரவு அறிதல். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான். கடைசியாக என்ன பண்ணுறோம்? நாமளே பார்த்துக்கிறோம். ஏன்னா இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் இந்த மண்ணில் இது எல்லாமே சாத்தியம், நம்ம சூட்சம நிலையை அடைகிற வரை. அதனால் தன்னை பார்த்து கொள்ளுதல்.
இந்த 5 கடமைகளையும் எவன் ஒருவன் இந்த மண்ணில் செய்கிறானோ அவன் தமிழன். யார் செய்கிறார்? யார் செய்கிறா? இந்துக்கள். இங்கே வந்து பாருங்க, நம்முடைய தமிழ், இங்கே தமிழ் தமிழ்னு அரசியல் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நம்முடைய தர்மம் இல்லாமல், நம்முடைய அறம் இல்லாமல் தமிழே இல்லை. தமிழ் என்கிற ஒரு உன்னத மொழியினுடைய நோக்கம் அறம். அறம் இல்லைன்னு சொன்னா தமிழ் தாய் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. திருக்குறளுக்கு இன்னொரு பேர் அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம். அறத்துக்கு திருவள்ளுவர் கொடுக்குற டெஃபினிஷன். காம குரோத பய லோப இவையெல்லாம் இல்லாமல் இருப்பது தர்மம். தர்மத்திற்கு பகவத்கீதை கொடுக்குற டெஃபினிஷன். ரெண்டுமே ஒரே டெஃபினிஷன். அழுக்காறு, கோபம், ஆசை, பொறாமை, கெட்ட வார்த்தை, அது கூட கெட்ட வார்த்தைனா இன்னா சொல் இவை எல்லாம் இல்லாமல் இருப்பது. இல்லாமல் தன்னுடைய இயல்பில் தன்னுடைய ஆன்மா இருப்பது தான் அறம். அதில் இன்னா சொல் அப்படின்னா நம்ம ஆளுங்க எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, கெட்ட வார்த்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது கெட்ட வார்த்தை இல்லை. இன்னா சொல் அப்படின்னா கெட்ட வார்த்தை இல்லை. இனியதை உண்டாக்காத சொல். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அப்படின்னா என்ன அப்படின்னா, கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை அப்படி இல்லை. ஒருத்தவங்க மனசு புண்படாமல் பேசுறது. வெடுக்கு வெடுக்குன்னு பேசக்கூடாது. ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. என்ன உங்கள் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, பொண்ணு பார்க்குறீங்களா இல்லையா அப்படி கேட்கக்கூடாது. அவங்க மனசு கஷ்டப்படும். நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை நான் அக்கறையில் தாங்க கேட்டேன். நீங்கள் அக்கறைங்களை கேட்டிங்களா இல்லை அவங்கள ஹர்ட் பண்ண கேட்டிங்களான்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், மனசுக்கு தெரியும். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதுதான் இன்னா சொல். நம்ம பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் இருக்கணும். அது நம்ம ஆளுங்க வசதியாக என்ன பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க திருவள்ளுவர். இன்னும் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாமல் பேசணும். இப்போது ஒன்றும் இல்லைங்க, நான் மொரிஷியஸ் போகிறேன். இப்போ நீங்கள் மலேசியா சிங்கப்பூர்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து தமிழ் இன்னும் இருக்குது. இங்கே தமிழகத்தில் தமிழ் தெரியாது. 10 குழந்தைங்கள்ல 5 குழந்தைங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் தெரில. எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் போகிறாங்க. ஒரு சப்ஜெக்ட் தமிழாக எடுக்கிறாங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹிந்தி எடுத்துடுறாங்க. உண்மை தமிழ்நாட்டில். ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் வந்து நாங்கள் இந்தியை உள்ளே விட மாட்டோம். இந்தி உள்ளே விட்றீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, தமிழை யார் காப்பாற்றுறது? ஆனால் மலேசியாவில் போனீங்கன்னா தமிழ் குழந்தைகள் தங்களுடைய பயிற்று மொழியே தமிழாக வைத்திருக்கிறார்கள். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஒரு மொழியை திணிக்கிறார் என்று சொன்னால் அந்த மொழி தமிழ். வேறு எந்த மொழி இங்கே திணிக்கப்படலை. கம்பல்சரியாக நீ தமிழ் படிக்கணுண்டாங்கிறார். அதனால தான் இங்கே பல பேருக்கு அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பிடிக்க மாட்டேது. மலேசியா சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே போனவங்கலாம் வந்துட்டு போனாங்க. அவங்களுடைய உறவுகள் எல்லாம் இங்கே இருந்தாங்க. மொரிஷியஸ் கடல் தாண்டி ரொம்ப தூரம். அங்கே இருக்கிறவங்களாம் தமிழே மறந்துட்டாங்க. நான் ஒரு உலக தமிழ் மாநாட்டில் பேசுகிறதுக்காக மொரிஷியஸ் போயிருந்தேன். எனக்கு கார் ஓட்டிகிட்டு வந்தவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். அவருடைய இங்கிலீஷ் பயங்கரமாக இருந்தது. என்னால் அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எனக்கு குற்ற உணர்வாக இருந்தது. அவருடைய டிக்ஷன் அந்த மாதிரி இருந்தது. பேசிகிட்டே வந்தேன். உங்கள் ஆரிஜின் என்ன அப்படின்னு கேட்டேன். ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னாரு. ஆளை பார்த்தாலும் தமிழை மாதிரி தெரில, பேச்சை பார்த்தாலும் தமிழை மாதிரி தெரில. என்னங்க அண்ணா? இல்லைங்க, நாங்கள் பல 4-5 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மொரிஷியஸுக்கு வந்துட்டோம். தமிழ் எங்கேயாவது நீங்கள் பேசுவீங்களா உங்கள் வாழ்க்கையில்? அவர் சொன்னார், இல்லைங்க இப்போ என் பசங்கள்லாம் தமிழ் படிக்கிறாங்க. இங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் ஃபைட் பண்ணி ஒரு மொழியாக தமிழை பாடத்திட்டத்தில் சேர்த்துட்டாங்க. என்னுடைய பசங்க தமிழ் படிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தமிழ் நான் படிக்கலை, எனக்கு தெரியாது.
அப்போ நான் கேட்டேன், உங்களுடைய வாழ்க்கையில் எங்கு நீங்கள் தமிழை பயன்படுத்துவீர்கள்? அவர் சொன்னார், we are using in the prayer songs. எங்களுடைய வழிபாட்டின் போது நாங்கள் தமிழை பயன்படுத்துவோம். வழிபாட்டின் போது தமிழை பயன்படுத்துவீங்களா? ப்ரேயர் சாங்ஸ் எங்கே பாடுங்க. அப்படியே ஒரு பாட்டு பாடினாருங்க, எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போய் கண்ணெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும் போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. தோடுடைய செவியன் என்று அவர் பாடினார். தமிழ் கடல் கடந்து போய் 6 தலைமுறைகளுக்கு பிறகும் கூட ஒரு ஜன கூட்டத்திடம் வாழ்கிறது என்று சொன்னால் சிவபெருமான் அங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால் தமிழ் மொழி இல்லை, அறம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு இல்லை. அதற்கு பிறகு அதே மொரிஷியஸில் ஒரு பழக்கடையில் ஒருத்தரை பார்த்தேன். அவரும் தமிழர், பூர்வீகம் தமிழர். நீங்கள் எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஏன் வர மாட்டேன், why not, வருஷம் நான் வருவேன் அப்படின்னார். வருஷம் வருவீங்களா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் சொந்தக்காரங்களே இல்லை, எந்த ஊர்னு மறந்துட்டேன்னு சொல்கிறீங்களே, எதுக்காக வருஷம் வந்து யாரை பார்ப்பீங்க? திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் போவேன். திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம். நான் திருவண்ணாமலையில் வேட்பாளராக நின்ற போது நான் கொடுத்த முதல் வாக்குறுதி, திருவண்ணாமலைக்கு நான் வெற்றி பெற்றால் ஏர்போர்ட் கொண்டு வருவேன்னு சொன்னேன். எல்லாம் சிரித்தாங்க, திருவண்ணாமலை எப்படி ஏர்போர்ட் வரும் ஆகும்னு. ஆனால் நான் வாக்குறுதி கொடுத்ததற்கு காரணம், அந்த மொரிஷியஸ்காரர் உலகத்தினுடைய பல மூலைகளிலிருந்தும் திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள். அங்கே ஏர்போர்ட் கட்டினா அந்த ஏர்போர்ட் ரொம்ப வழியும்னு எனக்கு தெரியும், அதனால் சொன்னேன். இப்போ ஒன்றும் இல்லை, கன்னட மொழிக்கு தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லி நடிகர் கமலஹாசன் சொன்னார். அப்போ பிரச்சனையாச்சு. அப்போ வந்து சீமான் இருக்கார் பாருங்கள், அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். கன்னடம் பழைய மொழியா, தமிழ் பழைய மொழியா? இவ்வளோ விளக்கமே கொடுக்க வேண்டியதில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது பேசிடுறாரு, தமிழ் தான் உலகத்திலே பழைய மொழி, பழமையான மொழி தமிழ். ஆனால் அப்போ கூட பாருங்கள், சீமான் கொடுத்த விளக்கம் கூட அவர் சொல்கிறார், எது பழைய மொழி என்றால் உங்களுடைய இறையியலை பாருங்கள். நாயன்மார்கள் எங்கே இருக்காங்க, ஆழ்வார்கள் எங்கே இருக்காங்க, எல்லாருமே தமிழர்கள் தானே. அப்போது கன்னடத்தை விட தமிழ் தானே பழைய மொழி. இப்போ புரியுதா? தமிழினுடைய பெருமை, தமிழினுடைய பழமை, தமிழினுடைய பண்பாடு, தமிழினுடைய அறம் எல்லாமே நம்முடைய தமிழினுடைய ஆன்மீகத்தில் தான் அடங்கியிருக்கிறது. ஆன்மீகத்தை அழித்து விட்டோம் என்று சொன்னால் தமிழ் பண்பாடு அழிந்துவிடும். இதுதான் இங்கே நடக்கிற அரசியல். இங்கே தமிழகத்தில் நடக்கிற அரசியல் எல்லாமே மதம் மாற்ற அரசியல் தான். நாம் நினைக்கிறோம், நமக்கு பக்கத்தில் நம்ம தெருவில் ஒருத்தர் வீடு எடுத்து மறை வீடு அப்படின்னு போட்டு குழந்தைங்கள்லாம் கூட்டு மதம் மாற்றம். இது மட்டும் மதம் மாற்றம் அல்ல. மேடை ஏறி அரசியல் ரீதியாக இந்துக்களை இழிவுபடுத்தி பேசுகிற ஒவ்வொருவரும் இங்கு மதமாற்ற அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறான். இங்கு மிகப்பெரிய, உலகத்தினுடைய மிகப்பெரிய மாஃபியா மதமாற்ற மாஃபியா. எல்லாரையும் மதம் மாற்றி என்னடா பண்ண போறீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு சாவாங்க. உண்மை தானே, உலகம் முழுசும் அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பாருங்க, இங்கு நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய வழிபாட்டை, நம்முடைய இறையியலை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிற நம்மீது சுமத்தப்படுகிற முத்திரை மதவாதம். இது மதமே இல்லை, அப்புறம் எப்படி மதவாதம் எங்களை சொல்லுவீங்க? இந்து என்பது மதமா? மதம்னா முதல்ல எங்கேருந்து வருது? நான் இதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். மதம் என்கிற வார்த்தை எங்கேருந்து வருது? ரிலீஜியன். ஆக்சுவலாக ரிலீஜியன் அப்படிங்கிற வார்த்தையை மதம்னு சொல்லி நம்ம தமிழ் படுத்துனதே முதல்ல தவறு. ரிலீஜியனுங்கிற வார்த்தைக்கு இணையான வார்த்தை நம்முடைய தமிழ் சமூகத்திலோ அல்லது சமஸ்கிருதத்திலோ இல்லை. ஏன் சார் இல்லை?
ஏன்னா அப்படி ஒரு பழக்கமே நம்மகிட்ட இல்லை. எங்கு தேவை இருக்கிறதோ அங்கு தான் வார்த்தை உருவாகும். வேர் இஸ் எ நீட் தேர் இஸ் எ வேர்ட். எப்படின்னா, கர்மாங்கிற வார்த்தை இங்கிலீஷில் இருக்கா? இல்லை. கர்மாவுக்கு கர்மா தான், தர்மாவுக்கு தர்மா தான். ஏன்னா அங்கே இல்லை, கர்மாவும் கிடையாது தர்மாவும் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், நம்ம வார்த்தை தான் எடுத்து வச்சுப்பான். நாம் என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் எழுதியிருக்கணும், ரிலீஜியன் அப்படி தான் எழுதியிருக்கணும். மதம்னா அப்படி கிடையாது. மதம்னா கருத்துன்னு தான் அர்த்தம். பகவத்கீதை எடுத்து பாருங்கள், கருத்து. ரிலீஜன் கிடையாது. ரிலீஜியன்னா என்ன அப்படின்னா, ரெலிகேர் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ரெலிகேர் அப்படின்னா பிணைப்பு. பிணைப்பு ஒரு அரசியல் கட்சி மாதிரி. 3 வெள்ளிக்கிழமை ஒருத்தர் மசூதிக்கு போலன்னா அவர் முஸ்லீம் கிடையாது, தூக்கிடுவாங்க கட்சி விட்டு, டிஸ்மிஸ்ட் அப்படின்ட்டுருவாங்க. 3 ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலன்னா கிறிஸ்தவர் கிடையாது. பிறந்ததுலேருந்து கோயிலுக்கு போலனாலும் அவன் இந்து தான். எந்த சாமியை கும்பிட்டாலும் அவன் இந்து தான். ஏன்னா இது சயின்ஸு, இது சயின்ஸ். இங்கே எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஞான வழி இருக்குது, ராஜயோக வழி இருக்குது, நாத முனிவர்கள் இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்க. என் ஃபோட்டோவை நானே வச்சுக்கிட்டு சாமின்னு கும்பிட முடியுமா முடியாதா? சாமி முடியும். இங்கே கடவுள் இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, உலகம் முழுசும் போய் பாருங்கள். நான் உங்கள்கிட்ட பந்தயம் கட்டுறேன். குழந்தைங்களை என்னான்னு கொஞ்சுவாங்க, டார்லிங் சொல்லுவாங்க, ஹனி சொல்லுவாங்க, இப்படிலாங்க. எந்த நாட்டிலையாவது குழந்தைய சாமின்னு கொஞ்சறானா பாருங்கள். குழந்தைய நம்ம சாமின்னு கூப்பிடாமல் இருக்கோமா? குழந்தைய பார்த்தாலே நம்ம என்னன்னு கூப்பிட்றோம்? நமக்கு சாமி இல்லாத இடமே இல்லைங்க. சாமினா என்ன? படைப்பு தன்மை தான் கடவுள் தன்மை. ஒரு இடத்துல ஒரு கிரியேட்டிவிட்டி உருவாகுது அப்படின்னு சொன்னால் அதுதான் கடவுள் தன்மை. நான் ஒரு கவிதை எழுதுகிறேன், இல்லை நீங்கள் ஒரு படம் வரைகிறீங்க. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஓவியர் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி முடிக்கிறார். அந்த ஓவியம் வரைந்து முடிக்கப்படுகிற வரை தான் என்கிற நான் என்கிற உணர்வு அற்று போய் அந்த படைப்பிற்குள்ளாக மூழ்கி அந்த படைப்பை அவர் வெளிப்படுத்துவார். நான் என்கிற அந்த உணர்வு மறக்கிற அந்த நொடி இந்த பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கிற கடவுள் தன்மை நம் உள்ளாக பரவி அந்த படைப்பை உருவாக்கிவிட்டு அமர்கிறது. நீங்கள் எந்த ஒரு படைப்பையுமே நான் என்கிற கான்ஷியஸில் உருவாக்கவே முடியாது. நான் ஒரு சாஃப்ட்வேர் எழுதுகிறேன், நான் என்கிற கான்ஷியஸ் அந்த உருவாக்குற வரை மறைஞ்சிடும். அந்த படைக்கிற வரை அந்த நான் என்கிற உணர்வு இருக்காது. நான் என்கிற உணர்வு அற்று போகிற பொழுது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற கடவுள் தன்மை நமக்குள்ளாக பாய்ந்து படைப்புகளை உருவாக்குகிறது. We are living in the science. நாம் அறிவியலில் வாழ்கிற ஒரு மக்கள் கூட்டம். நமக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தவர்கள் அறிஞர்கள், அவர்களுக்கு நாம் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சோம். இந்த மண்ணில் மட்டும்தான் A to Z எல்லாமே சித்தர்கள், ஞானிகள், துறவிகள் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சமைப்பது, எப்படி வீடு கட்டுவது, எப்படி வாழ்வது, எப்படி கலவி கொள்வது என்று சொல்லுவது வரை சித்தர்கள் எழுதி வைத்து சென்றார். ஏன்னா இங்கே சயின்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம சித்தர்கள் என்று சொன்ன சயின்டிஸ்டுகள் பேச்சை கேட்டு வாழ்ந்த ஒரு மக்கள் கூட்டம். இங்கே பிணைப்புன்றதுக்கு வேலை இல்லை, ரெலிகேர்ன்றதுக்கு வேலை இல்லை. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, பற்றை அறுப்பது தான் இந்து தர்மம். மதம் என்பது பற்று சம்பந்தப்பட்டது, பைண்டிங் சம்பந்தப்பட்டது. நம்மளது பைண்ட்லெஸ், பற்று இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ இது எப்படி நீங்கள் மதம்னு சொல்ல முடியும்? இது எப்படி ரிலீஜியன்னு சொல்ல முடியும்? மதமே இல்லாத போது இதற்காக பேசுகிற எங்களை மதவாதிகள்னு சொல்கிறவன் எவ்வளோ பெரிய முட்டாப்பயலாக இருப்பான் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் 1 மணி நேரம் பேசி முடிச்சுட்டேன். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய சமூகத்திற்கு கொஞ்சமேனும் புரிந்தது என்று சொன்னால், புரிதலை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், எவன் ஒருவனாவது இந்த மண்ணில் மதம் மாறுவானா?
வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த ஒரு ஊருக்கும் புறப்பட்ட இடத்திலிருந்து போய் சேருகின்ற வரை பல வழிகள் இருக்கும். அந்த வகையிலே நம்முடைய தர்மத்தை இந்த மண்ணிலே எப்போதும் நிலை பெறச் செய்வதற்கு ஆன்மீக ரீதியான பார்வையோடு இன்று காலை சுவாமிகள் வழிகாட்டியது போல அறிவியல் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் சிந்தித்து அதை வழிநடத்த வேண்டியதனுடைய அவசியத்தை மதிப்பிற்கினிய அஸ்வத்தாமன் ஐயா அவர்கள் இந்த அரங்கத்திலே எடுத்துச் சொன்னார்கள். மகாபாரதத்திலே துரோணாச்சாரியாருக்கு நீண்ட நாள் பிள்ளை இல்லாமல் வாராது வந்த மாமணி போல் அந்த பிள்ளை வந்தது போது அந்த குழந்தையினுடைய முதல் அழுகை ஒலி. எப்போதுமே தந்தைக்கு அந்த முதல் குழந்தையினுடைய அழுகை தனக்கான தர உயர்வு எனும் போது அது என்றைக்கும் சிந்தைக்குள்ளே நிழலாடி கொண்டிருக்கும். அப்படி மனதிலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. பெற்றோர்கள் வழி அவர் அந்தணராக வந்திருந்தாலும் பரசுராமரிடத்திலே தனுர்வேதத்தை பெற்று கிட்டத்தட்ட க்ஷத்திரியராகவே தான் வாழ்நாள் முழுவதும் கழித்தார். போர்க்களம் தான் அவருக்கு பிடித்த இடம். ஆகவே தன் பிள்ளையினுடைய அழுகை அவருக்கு குதிரையின் கணைப்பு போல கேட்டதால் அதற்கு அஸ்வத்தாமன் என்று பெயரிட்டார். எதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு சனாதன தர்மத்தினுடைய நிலைப்பு என்பது பெரும் போர்க்களமாகவும் அதை சார்ந்திருப்பவர்களுடைய வாழ்க்கை போராட்டமாகவும் இருக்கும்போது இது போன்ற குதிரைகளின் கணைப்பு நமக்கு வெற்றிக்கு தேவை. வாழ்தலே வழிபாடு என்று தமிழிலே ஒரு வாக்கியம் உண்டு. அவர் சொன்னது போல இந்த தெய்வத்தைத்தான் நீ வணங்க வேண்டும் என்று நிர்பந்திக்காத ஒரே மார்க்கம் நம்முடையது மட்டும்தான். அவர் சொன்ன மகாபாரதத்தில் இன்னொரு கதை உண்டு. ஒரு ரிஷி காட்டிலே நீண்ட நாள் தவம் புரிந்தார். நீண்ட தவம். அந்த தவத்தினுடைய பலனாக பெரும் வரம் பெற வேண்டும் என்று சிந்தித்திருந்தார். திடீரென்று ஆகாயத்திலே பறந்து சென்ற கொக்கு ஒன்று அவர் மீது எச்சம் போட்டு விட்டது. தவம் கலைந்து போனது. கோபத்தில் நிமிர்ந்து பார்த்தார். அந்த தவத்தின் அடர்த்தியால் கொக்கு எரிந்து போய்விட்டது. தவம் கலைந்தவுடனே பசி. அவர் சொன்னது போல் அன்றைக்கு அது போன்ற துறவிகளும் கல்வி கற்கின்ற பிரம்மச்சாரிகளும் தன் வாழ்க்கையினுடைய இறுதி நிலையில் இருப்பவர்களும் வந்து கேட்டால் இல்லறத்தான் உணவு கொடுக்க வேண்டும், கொடுத்தே ஆக வேண்டும். அதற்கு தயாராக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொண்டார் திருவள்ளுவர். அப்படி அந்த ரிஷி ஒரு வீட்டு வாசலிலே வந்து உணவு வேண்டும் என்று கேட்கிறார். அந்த பெண்மணி வேகமாக உள்ளே சென்று சற்று நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார். அந்த பெண்மணியினுடைய கணவர் வந்தவுடனே அவரை உபசரிப்பதிலே அந்த பெண்மணி நேரத்தை செலவிடுகிறார். பசியோடு உட்கார்ந்திருக்கிற முனிவருக்கு கோபம் அதிகரித்து கொண்டே போனது. கணவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்துவிட்டு வந்தார். அந்த பெண்மணி கோபத்தில் முறைத்து பார்த்தார். அந்த பெண்மணி கேட்டார், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று. என்ன கொக்குன்னு நினைச்சியா? அதிர்ந்து போனார். காட்டிலே நாம் பார்த்து எரிந்து போன அந்த கொக்கின் கதை இவளுக்கு எப்படி தெரியும்? பணிவோடு கேட்டார், அம்மா நீ தபஸ்வியா? இல்லை. ஏதேனும் தெய்வத்தை உபாசனை செய்கிறாயா? ஆம், என் கணவனே எனக்கு தெய்வம். நான் வாழுகின்ற இந்த வாழ்க்கையே எனக்கு பக்தி. நான் இருக்கின்ற இந்த வீடே எனக்கு கோயில். எனக்கு ஏதாவது உபதேசம் செய். என்னை விட என் குருநாதர் இருக்கிறார், அவரிடத்தில் போய் கேளுங்கள். அவர் எங்கே இருக்கிறார்? ஊரை சொல்லிவிட்டார். பேரை கேட்டுக்கொண்டு போய் பார்த்தால் அவர் ஒரு கசாப்பு கிடைக்கிறார். சற்று நேரம் ஓரமாக உட்காருங்கள் என்று முனிவரை அனுப்பிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்துவிட்டு பொறுமையாக இருந்து அந்த பொறுமை கடக்கின்ற நேரத்திலே முனிவரை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போனார். சற்று நேரம் அமருங்கள் என்று மறுபடியும் காக்க வைத்துவிட்டு உள்ளே போய் ஏதோ வேலைகளை செய்துவிட்டு வந்தார். ஆளுக்காள் என்னை இப்படி சோதிக்கிறீர்களே, நீ அப்படி உள்ளே போய் எந்த தெய்வத்தை வணங்கினாய்? என் தாய் தந்தையை வணங்கி அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்துவிட்டு வந்தேன். காட்டிலே வீழுகின்ற மிருகங்களை மட்டுமே வெட்டி விற்பனை செய்வேன், விற்பனைக்காக எந்த மிருகத்தையும் வெட்ட மாட்டேன், எனக்கென்று ஒரு தர்மம் உண்டு, அதை கடைபிடிக்கிறேன் என்று சொன்னபோது இந்த முனிவருக்கு தெரிந்தது, தர்மம்தான் நமக்கான தெய்வத்தின் வழி. வாழ்க்கையை நல்ல முறையிலே யாருக்கும் எந்த இடர்பாடும் இல்லாமல் வாழ பழகினால் அந்த தர்மத்தை நீங்கள் காப்பதாக ஆகிறது. பதிலுக்கு அந்த தர்மம் உங்களை காக்கும். அவ்வளவுதான் வாழ்க்கையின் சூட்சமம் என்று முடித்தார்கள். இதை மிக அழகாக பல உதாரணங்களோடு, பெரும்பாலும் நாம் சொல்லும்போது காந்தி சொன்னார், நேரு சொன்னார் என்று பலரை மேற்கோள் காட்டுவதுதான் வழக்கம். அவர்கள் பேச்சாளர்கள். வழிகாட்டிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், தன்னை தான் உணர்ந்ததை தன் அனுபவங்களை உதாரணமாக காட்டுவார்கள். அப்படி காட்டி அற்புதமான ஒரு பேச்சை இந்த அரங்கத்திலே வழங்கி எங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஊக்குவிப்பை வழங்கி இருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, உணவு இடைவேளைக்கான அறிவிப்பை நாம் இப்பொழுது வழங்க இருக்கின்றோம்.